ரீசெண்டா நீயா நானா பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதுல டிங்கின்ற கான்செப்ட் எல்லாம் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கடந்த 3-4 வருடங்களா என்னோட சர்க்கிள்ல ஐடி சர்க்கிள்ல இந்த டிங்க பத்தி பேசுவாங்க. அதுவும் முக்கியமா இந்த கொரோனாக்கு அப்புறம், கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண ஐடி கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இத பத்தி பேசுவாங்க. அதுக்குன்னு ஐடி கப்பிள்ஸ் மட்டும் தான் டிங்க் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. நான் வேலை செஞ்சது அதிகமா ஐடின்றதுனால என்னோட சர்க்கிள், என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஐடி சார்ந்ததா தான் இருக்கு. சோ டிங்க்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ், டிங்கினா டபுள் இன்கம் நோ கிட்ஸ் yet. அதாவது கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, ஆனா குழந்தைகள் வேண்டாம். அப்படி இல்லனா இது வரைக்கும் குழந்தைகள் இல்ல, ஃபியூச்சர்ல எங்களோட மனம் மாறலாம். இதான் இந்த கான்செப்ட். டிங்க பத்தி நீயா நானால பேசி இருந்தாலும் இந்த டிங்கை ஏன் சூஸ் பண்றாங்க, இந்தியர்கள் ஏன் சூஸ் பண்றாங்க, அதுவும் முக்கியமா தமிழர்கள்ல சில பேர் ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்ற கேள்விக்கு சில முக்கியமான விஷயங்களை பத்தி நீயா நானா இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலையோன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் டிங்க் ஆர் டிங்கி சூஸ் பண்ண சில கப்பிள்ஸுமே என்கிட்ட அதான் சொன்னாங்க. ஏண்டா 2 பேரும் தான்டா சம்பாதிக்கிறீங்க, 2 பேரும் ஐடில தான்டா இருக்கீங்க, ஏன் குழந்தைகள் வேணான்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பிரதீப், நீயா நானால என்ன சொன்னாங்க, டிங்க் ஃபாலோ பண்றாங்களே அவங்கள சுத்தி ஒரு வணிகம் இருக்கு, ஒரு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட்டோட ட்ராப்ல போய் விழுந்துடாதீங்கன்னு தான் இந்த எபிசோடியே, நீயா நானாவோட கடைசி எபிசோடியே பேசி முடிச்சிருப்பாங்க. ஆனா அதை விட பெரிய மார்க்கெட் எங்க தெரியுமா இருக்கு, சில்ட்ரன்ஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. என் மனைவியோட பிரசவத்துல ஆரம்பிச்சு என் பையனோ பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் அந்த மார்க்கெட் நீளுது. என்னோட குழந்தை கருவுல இருக்கும் போது நான் ஒரு மார்க்கெட்டுக்கு செலவு பண்ணோம், அதுக்கு 1 வயசு ஆகும் போது ஒரு மார்க்கெட்டுக்கு செலவு பண்ணோம், 5 வயசு ஆகும் போது ஒரு மார்க்கெட்டுக்கு செலவு பண்ணோம், 10-15 காலேஜ் போகும்போது ஒரு மார்க்கெட், கல்யாணம் பண்ணும் போது ஒரு மார்க்கெட். கடைசி 3 வருஷத்துல ஸ்கூல் ஃபீஸ் நீ கவனிச்சியாடா? இங்க ஸ்கூல் ஃபீஸ்ல, பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ்ல கடந்த 3 வருஷத்துல 10%, 20%, 30% தான் இன்ஃப்ளேஷன் ரேட்னு சொல்றாங்க. ஆனா நிஜமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்க கிட்ட கேட்டு பாரு, ஸ்கூல் ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் 2ல இருந்து 3 மடங்கா உயர்ந்திருக்கு. அதாவது 200 to 300% ஹைக் ஆயிருக்கு கடந்த 3 ஆண்டுல மட்டும். என்னோட உறவினர்கள், என்னோட சகோதர சகோதரிகள், என்னோட கொலீக்ஸ், என் கூட சின்ன வயசுல விளையாடின என் கசின்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். இங்க முக்காவாசி பேர் சம்பளம் பத்தலன்னு கடன் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காண்டா. இங்க இன்ஃப்ளேஷன்னால 3 மடங்கு ஸ்கூல் ஃபீஸ் ஏறிச்சு, எஜுகேஷனோட குவாலிட்டி ஏறிச்சா, இல்ல இங்க எல்லாருக்கும் கிடைக்கிற சம்பளம் தான் ஏறிச்சா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட தி லாங் காஸ்ட்லி வாக் டு ஸ்கூல்ன்ற ஆர்டிகலை படிச்சிருக்கியா? அந்த ஆர்டிகல் படியே 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ்க்குள்ள படிக்கிற குழந்தைங்களுக்கு 2022ல 55,000 ரூபாயில இருந்து 75,000 ரூபாய் செலவாயிருக்கு. இப்ப 2024ல எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்றாங்க தெரியுமா? 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் கிட்ட வரைக்கும் செலவாகுதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கும், 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2ல இருந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது வெறும் ஸ்கூலுக்கு தான் தம்பி, இன்னும் காலேஜ் தனி. ஸ்கூலுக்கே நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டா அப்ப காலேஜுக்கு நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுமா? அப்ப உங்களுக்கு என்ன எஜுகேஷன் காஸ்ட் தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, டேய் நான் ஒன்னும் பணக்கார வீட்ல எல்லாம் பிறக்கல, நான் பிறந்ததும் ஒரு மிடில் கிளாஸ் வீட்ல தான். எங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் வேலை செஞ்சாங்க, 2 பேரும் கடனை உடனே வாங்கி தான் எனக்கு காலேஜே படிக்க வச்சாங்க. எனக்கும் அவங்க கஷ்டம்லாம் தெரியும். அதனால சின்ன வயசுல இருந்தே நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் எல்லாமே என் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டேன். இதே நிலைமை தான் என் மனைவிக்கும். இதெல்லாம் ஏன் செஞ்சோம்? எங்க அப்பா அம்மா எதுக்காக கடனை வாங்கி படிக்க வச்சாங்க? ஏன்னா நாளைக்கு இதே சமூகத்துல நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வேன், கடன் இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் என்பதற்காக தான். சரி படிச்சு முடிச்சாச்சு, வேலையும் கிடைச்சாச்சு. இப்ப என்னோட ஆசைகளையும் என்னோட கனவுகளையும், என் மனைவியோட ஆசைகளையும் என் மனைவியோட கனவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிள்ளைய பெத்துக்கங்கடான்னு சொல்றாங்க. இப்ப எங்க வீட்டுல மறுபடியும் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நான் மறுபடியும் ஓடணும். இந்த குழந்தை கருவுல உருவான நாள்ல இருந்தே ஓடணும். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் சேர்ந்து தான் ஓடணும். இப்பதான்டா என் எஜுகேஷன் லோனை கட்டிட்டு வந்தேன், எங்க அப்பா அம்மா வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிட்டு வந்தேன். சரி கொஞ்ச நாள் நிம்மதியா சில வருடங்கள் பாஸ் விட்டு லைஃபை வாழலான்னு பார்த்தா அந்த பாஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என் குழந்தைக்காக நான் ஓட ரெடி, அது என் குழந்தை தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நிஜமாவே கல்வி நியாயமான விலையில தான் கிடைக்குதா? இந்த சமூகத்துல காசு கொடுத்து தான் கல்வியை வாங்கி ஆகணும். நான் அதை மறுக்கல. எங்க அப்பா அம்மாவும் எனக்கு அப்படிதான் கல்வியை வாங்கி கொடுத்தாங்க. நான் காசு கொடுக்க ரெடி. ஆனா அந்த கல்வி நியாயமான விலையில இருக்கா? அதான் கேள்வி. எவனோ ஒருத்தன் ஸ்கூல் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நான் இங்க குழந்தைய பெக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் டிங்கை விட பெரிய மார்க்கெட்னு சொல்றேன். இப்போ டிங்க்ல உள்ள கப்பிள்ஸ் எல்லாரும் டூருன்னு அந்த ஷோலயே பேசிட்டு இருந்தாங்களே. இப்ப 2 வருஷம் டூர் போறோம்னு வச்சுக்கோ, 3வது வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட்ல வெளிநாட்டு டூரோட விலைகள்லாம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோ, நான் அந்த வருஷம் டூர் போக மாட்டேன். வெரி சிம்பிள். இருக்க காசை வச்சு
எங்க ஃபேமிலியை நாங்க ரன் பண்ணிப்போம். பட் இதே குழந்தை பெத்துட்டேன்னு வச்சுக்கேன், அந்த குழந்தை இப்போ 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிக்குது. இப்போ ஸ்கூல் ஃபீஸோட ரேட் எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. இன்ஃப்ளேஷன் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா எஜுகேஷன்ல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ என்னால என்ன என் குழந்தைய ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட முடியுமா? அந்த குழந்தைக்கு ஆகிற செலவுகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட முடியுமா? அந்தந்த வயசுக்கு அந்த குழந்தைக்கு என்ன செலவு இருக்கோ அதை நான் செஞ்சுதான் ஆகணும். கடன் வாங்கியாவது செஞ்சுதான் ஆகணும். அதான் இங்க நிலைமை. இன்னொரு கேள்வியை நீயா நானால கேட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கோ இல்ல உங்களோட மனைவிக்கோ உங்களோட பார்ட்னருக்கோ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களோட பார்ட்னருக்கு பர்டனா மாறிடுவீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புனாங்க. என்னோட வருமானமோ என் மனைவியோட வருமானமோ எங்களுக்கு போதுமானதா தான் இருக்கு. அதை வச்சு எங்களோட தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். இதை தாண்டி கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வைக்கிறோம், இன்வெஸ்டும் பண்றோம். இதுக்கு நடுவுல யாருக்குன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா ஒருத்தரால இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நீயா நானால சொன்னா அதே சிச்சுவேஷனையே உல்டாவா யோசிப்போமே. எங்களோட குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. ஆப்வியஸா அந்த குழந்தையோட தேவைக்காக நானும் என் மனைவியும் எங்களோட ஆசைகளை குறைச்சிக்கிட்டு செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு கட்டத்துல எங்க 2 பேரோட சேலரி பத்தாம கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம். அந்த கட்டத்துல எங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எங்களோட நிலைமை என்ன ஆகும்? இங்க பாரு பிரதீப், இந்த கேள்வியே ஸ்டூபிடா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா, நீங்க எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என் கேள்வி ஸ்டூபிட்னா நீ ஆனால கேட்ட கேள்வியும் ஸ்டூபிட் தான். அவங்க கேட்ட கேள்வி சரினா என் கேள்வியும் சரிதான். அவ்வளவுதான் கான்செப்ட். அது மட்டும் இல்ல, இன்னொரு நியூஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட குடும்பத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அடல்ட்ட சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆகிற செலவை விட குழந்தைகளுக்கு ஆகிற செலவு அதிகம்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கிட் வந்துச்சுன்னா குழந்தைக்கு ஆகிற செலவு அதிகம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை ஃபேமிலிக்குள்ள என்ட்ராச்சுன்னா அந்த ஃபேமிலியோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 2x மாறுதுன்னு சொல்றாங்க. அதாவது குழந்தை வரதுக்கு முன்னாடி நான் மாசம் 50,000 ரூபாய் செலவு பண்றேன்னா, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நான் மாசம் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸ்கூல் ஃபீஸ், யூனிஃபார்ம், புக்ஸ், ஷூஸ், டயப்பர்ல இருந்து வேக்சினேஷன் போடுற வரைக்கும் எக்கச்சக்க செலவு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இந்த மார்க்கெட் அன்சர்டனா வேற இருக்கு. ஜாப் மார்க்கெட் லாஸ்ட் 3 இயர்ஸா ரொம்ப வாலடைலா மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான்டா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தைய ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரணும், அதை வளர்க்கணும்ன்றது எங்களுக்கே ஆசை தோணணும். இங்க நானும் என்னுடைய குழந்தையும் வளர்வதற்கான சூழல் ஏற்புடையதா இருக்கும் போது நாங்களே குழந்தைங்களை விரும்பதான் போறோம். ஆனா இப்போதைய சூழலோ இல்ல வருங்கால சூழலோ அதற்கு ஏற்புடையதா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொன்னல, எங்க அப்பா அம்மா மிடில் கிளாஸா இருந்தாங்க, என்ன படிக்க வைக்க கடன் வாங்கினாங்க. நாளைக்கு நான் குழந்தை பெற்றாலும் நானும் கடன் வாங்கி தான் ஆகணும், ஒரு கடனாளியா ஆகி தான் ஆகணும், பேங்க்குக்கு வட்டி கட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த நிலைமையில தான் சுத்தி இருக்கவனெல்லாம் பாக்குறேன். நாளைக்கு அந்த குழந்தை மட்டும் வளர்ந்து என்ன ஆகும்? 70 வயசு 80 வயசு முதியவர் வந்து 70 மணி நேரம் வேலை செய்யணும்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட கம்பெனிக்கே வேலைக்கு போகும். மறுபடியும் அந்த கம்பெனிக்காகவும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்காகவும் ஓட ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் தாங்காம ஹார்ட் அட்டாக்லயும் ஸ்ட்ரோக்லயும் போய் சேரும். இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு வளர்க்கணும்ல. டேய், இதே ஊர்ல இருந்து தானடா சுந்தர் பிச்சை வந்திருக்காரு. எத்தனையோ பெரிய பெரிய முதலாளிகள் வந்திருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புக்கு போய் சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னா, பிரதீப் உனக்கு இன்னும் புரியல. எனக்காக எங்க அப்பா கடனாளி ஆனாரு, நான் என் மகனுக்காக கடனாளி ஆவேன், என் மகனும் மறுபடியும் கடனாளி ஆவான். இதே லூப்புக்குள்ள தான் இருப்பான். இந்த லூப்பை உடைக்கிறவங்க மேக்சிமம் 1% தான் இருப்பாங்க. அவங்க தான் சுந்தர் பிச்சையாவோ வேற ஒரு தொழில் அதிபராவோ இல்ல பெரிய ஆளாவோ மாறுவாங்க. மிச்ச 99% குழந்தைங்க இந்த லூப்ல தான் சிக்க போறாங்க. சோ என் குழந்தைக்கான சான்ஸ் எவ்வளவு இருக்கு? 1% தான் இருக்கு. சோ அந்த வாழ்க்கையை நான் என் குழந்தைக்கு கொடுக்கவும் விரும்பல, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை நானும் வாழ விரும்பல. நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கோம். நாங்க 2 பேருமே எங்களுக்கு போதுமானவங்களா இருக்கோம். எங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் எங்களால பிளான் பண்ண முடியுது. கடன் இல்லாம நிம்மதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா லைஃபை லீட் பண்றோம். டே, இப்படி எல்லாருமே திங்க் பண்ணா என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றானா, டே இது எங்க கையில இல்லடா, கவர்மெண்ட் தான்டா இதெல்லாம் சரி பண்ணும். ஜிஎஸ்டி வாங்குறாங்களே, 18% வரைக்கும் ஜிஎஸ்டி வாங்குறாங்களே, சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் 28% வாங்குறாங்களே, இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டுமா கட்டுறோம், டைரக்ட் டாக்ஸும் கட்டுறோம்ல. அப்போ அவங்க தான் உள்ள பூந்து எஜுகேஷனுக்கு இவ்வளவு காசுக்கு மேல வாங்கக்கூடாது, இதுதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணும், நீ கொடுக்குற குவாலிட்டிக்கு இவ்வளவுதான்ப்பா ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் இங்க எங்கேயும் தலையிட்டு சரியான நியாயமான விலையை ஃபிக்ஸ் பண்றது இல்லையே. நான் ஒன்னும் ஓசியில எல்லா சர்வீஸையும் அனுபவிக்கணும்னு சொல்லல, நியாயமான விலையில எல்லா சர்வீஸ் செக்டாரையும் வைங்கடான்னு சொல்றேன். அவ்வளவுதான். இதை ட்ராக் பண்ண ஒரு குழு அமைங்க, ஒரு இண்டிவிஜுவல் பாடியை உருவாக்குங்க, அந்த பாடி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பேங்க் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் கொடுக்கணும்ன்றதுக்கு ஆர்பிஐ இருக்குல்ல, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை வைங்க, அது விலையை நிர்ணயம் செய்யட்டும். இங்க அவன் இஷ்டத்துக்கு எக்கச்சக்க விலையை ஏத்தி வச்சிட்டு இருக்கான். சரி, அப்படி இல்லையா,
அட்லீஸ்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சேலரியாவது இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. மினிமம் 20,000 கொடுக்கணும், 30,000 கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாரியாவது ஒழுங்கா செட் பண்ணுங்க. அதையும் இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணல. சரி, அதுவும் வேணாம், டாக்ஸியாவது கம்மி பண்ணுங்க. இன்டைரக்ட் டாக்ஸியும் டைரக்ட் டாக்ஸியும் கம்மி பண்ணுங்க. எதுவுமே பண்ண மாட்டோம், இப்படிதான் எப்பவுமே இருக்கும்னா இப்படி ஒரு சூழலுக்கு நான் ஏன் என் பையனையோ இல்ல பொண்ணையோ அனுப்பணும்னு கேக்குறான். எனக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது தெரிய வந்த விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட டிங்க் ஃபாலோ பண்றவங்க கிட்ட ஒரு பெரிய பயம் இருக்கு. அண்ட் அந்த பயத்திலையும் நிறைய நியாயம் இருக்க மாதிரி தான் நானும் பாக்குறேன். அண்ட் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை நீயா நானா சரியா பதிவு பண்ணலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவும் பண்ணோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இளைஞர்களோட பயம் நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த பயம் போலியானது, அதெல்லாம் அவங்களோட கற்பனை தான், அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னு வேற ஒரு கருத்து இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள்லாம் வரவேற்கத்தக்கது. அண்ட் இந்த டிங்க் செக்டார் ரொம்ப சின்னது தான், இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப சின்னது தான். அதுவும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். சவுத் கொரியாலையும் ஜப்பான்லையும் தான் இந்த டிங்க் செக்டார் அதிகமாயிட்டே இருக்கு, அதுவும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் கண்ட்ரியே இல்லாத அளவுக்கு பாப்புலேஷன் கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலமெல்லாம் இந்தியாவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு 145 கோடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அதுக்குள்ளேயே நம்ம கவர்மெண்ட் உள்ள பூந்து ஏதாவது சரி பண்ணணும்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.